பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு தான் இடம், இவர் தான் எல்லாம் அப்படின்னு நான் விசுவாசிக்கணும். அதுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்குது. இப்படிலாம் அதிசயங்களை செஞ்சாரு, அதை நான் படிச்சுட்டேன்னா எனக்கும் செய்வாருங்கிற விசுவாசம் எனக்கு வரும், அது போதும். அது வந்து ஒரு எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிற மாதிரி. நம்ம காலேஜ் படிக்கணும். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தான் எல்லாம். விசுவாசித்து மட்டும் காணாது, அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையணும். இயேசு என்கிற நாமத்தில் நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. அந்த இயேசுவின் நாமத்தினால் நித்திய ஜீவன் கிடைக்கிறதற்கு நாவு ஒரு முக்கியமான காரியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இந்த நாமத்தினால நம்ம என்ன வாங்கணும்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? ஆயத்தரன்னு சொல்லுங்களேன். நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? பரலோகம். வேற என்ன சொல்லலாம்? சாதாரணமாக சொல்லுவோமே, நித்திய ஜீவன்னா என்னைக்குமே சாகாத ஒரு வாழ்க்கை. நம்ம நித்திய ஜீவன் அப்படி செந்தமிழ்ல நம்ம சொன்னோன்னே சிலரும் அர்த்தம் நம்ம யோசிக்க மாட்டோம். சாகாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. யாருக்கு? இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நமக்கு என்ன கிடைக்குது? என்னைக்கும் சாகாத ஒரு வாழ்க்கை. நம்புறீங்களா நீங்க என்னைக்குமே சாக போறதில்லைன்னு? அது எப்படிங்க? நீங்க என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்பீங்க, நீனும் ஒரு நாள் சாக போற தெரியுமான்னு கேட்பீங்க. உண்மைதான், நான் சாக போறேன். நான் சாக போகிறேன் என்பது என்னுடைய சரீரத்தை மட்டும் பொறுத்ததல்ல, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி. என்னுடைய ஆவி என்ன பண்ணும்? ஒரு நாள் வெளியே போயிடும், அது சாகாது. என்னுடைய ஆவியை சாகடிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, யாராலையும் முடியாது. சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவருக்கு நாம் பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் மிஞ்சி மிஞ்சி யாரும் என்ன பண்ணுவாங்க? நம்மளை அடிச்சு கொல்லுவாங்க. ஊழியத்தில் நாங்கள் சில நேரங்களில் அப்படி எதிர்ப்புகளை சந்தித்திருக்கோம். ஒரு முறை ஒரு ஆலயத்தில் சிறுவர் கூட்டம் நடத்திட்டு இருக்கும் போது மத்தியான நேரம் பிள்ளைங்களாம் சர்ச்சிலே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நமக்கு எதிரானவர்கள் வந்து விட்டார்கள். வந்து ஒரே கோஷம், நீங்கள் எங்கே நடத்தக்கூடாது, சனிக்கிழமை நடத்தணும். அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, சனிக்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான், ஒரு கிராமத்துக்குள்ள பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான், சின்ன ஆலயம் தான். அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ சுற்றி எல்லாருக்கும் நாங்கள் 2 பேர் தான், நானும் இன்னொரு குருவானவர். அவங்க யாருன்னா நம்மளுடைய காரியார் தாத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய பேரன் மார்ட்டின் ஐயர்வாள், அருள் திரு மார்ட்டின். அவங்களும் நாங்கள் தான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்தது. அப்போ அவங்க என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது.